ஹலோ ஆல், எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல் ஸ்பைசஸ் வித் ஸ்மைல்ஸ். இந்த மண்பானை கடை சிவல்மலை அடிவாரத்தில் இருக்குது. இங்கே நிறைய இந்த மாதிரி மண்பாண்ட கடைகள் இருக்குது. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பெங்களூரில் இருக்கவங்க இந்த பைப்பு வச்ச மாதிரி மண்பானை வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இங்கே வாங்க வந்தோம். வாங்கும்போது கூடவே நமக்கும் கொசுரா ஒரு பானையும் அண்டு கூட ஒரு மண் வடைச்சட்டியும் எடுத்துகிட்டு போயாச்சு. இந்த மண் வடைச்சட்டி நாங்கள் பெங்களூர் கொண்டு வர்றது. இந்த தடவை பெங்களூருக்கு வரும்போது ஒகேனக்கல் வழியாக வந்தோம். அந்த ரூட் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அண்ட் ஃபஸ்ட்டு டைம் இந்த வழியாக வரோம். கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழித்து பெங்களூருக்கு வரோம். அதனால் க்ளீனிங் வேலை 2 நாளைக்கு போயிட்டே இருந்தது. அப்புறம் கொண்டு வந்த பொருளெல்லாம் அந்தந்த பொருளை எடுத்து வச்சு வீடு வந்து ஓரளவுக்கு நார்மலாக கொண்டு வரதுக்கே 2 நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இந்த அட்டை போடுற வேலையை ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா இன்னும் 2 நாள் ஸ்கூல் திறக்க போகுது அப்படிங்கிறதுனால முதல்ல இந்த அட்டை போடுறதை முடிச்சு வச்சிடணும். இந்த தடவை புஜுவையே அவனோட புக்ஸு நோட்ஸுக்கு எல்லாம் வந்து கவர் பண்ண சொல்லியிருந்தேன். அதனால அவனுக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த நோட்ஸ் அண்ட் புக்ஸுக்கு கவருக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் கட் பண்ணி இந்த மாதிரி ரேப் மட்டும் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பண்ணுற அந்த ஃபோல்டிங் எல்லாம் வந்து அவனே பண்ண சொல்லியிருந்தேன். இந்த வேலையை முடிக்கிறதுக்கே காலையில் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. இன்றைக்கி மீன் குழம்பு, சண்டே பிரஞ்ச். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பொறுமையாக தான் செஞ்சுட்டு இருந்தேன். நீங்கள் எந்த மீன் வாங்கினீங்கனாலும் இந்த மெத்தடில் குழம்பு வச்சு பாருங்கள். எங்கள் வீட்டில் இது செம்ம ஹிட்டு. எங்கள் வீட்டில் ரிலேஷன்ஸு, ஃப்ரெண்ட்ஸுன்னு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ரெசிபி இது. நான் புதுசாக ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்த இந்த மண்பானையில் தான் நான் இன்றைக்கி மீன் குழம்பு வைக்க போகிறேன். இதை ஆல்ரெடி ஒரு தடவை சீசன் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு சுடுதண்ணி காய வச்சு அதுக்குள்ளே அரிசி மாவு போட்டு கொஞ்சம் நேரம் கலக்கி கொஞ்ச நேரம் வச்சுருந்துட்டு ஆறுனதுக்கப்புறம் அதை கொட்டிட்டு அடுத்த வாஷ் பண்ணி சும்மா எடுத்து வச்சுட்டேன். இப்போது இதில் நான் மீன் குழம்பு பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கடலெண்ணெயும் நல்லெண்ணெயும் சேர்ந்து ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் வெந்தயத்தை போட்டுக்கணும். அதுக்கப்புறமா பூண்டும் சின்ன வெங்காயமும், பூண்டு ஒரு 10 பல், சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி நிறையா போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ இந்த வதக்கின குழம்புல நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை போடணும். இந்த மசாலாவுக்கு வெங்காயம், தக்காளி, பூண்டு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம், மிளகு இது எல்லாத்தையும் போட்டு கருவேப்பிலையோடு சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். இதுதான் வந்து இதில் மெயின் டேஸ்ட் தரக்கூடிய பேஸ்ட்டு. வெங்காயத்தோடு சேர்த்து இதையும் நல்லா எண்ணெய் பிரிஞ்ச அளவு வர அளவுக்கு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் புளி தண்ணியை ஊற்றி அதுக்கப்புறம் தேங்காய் பாலையும் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக மீனை போட்டு மீன் வெந்த உடனே இறக்கி வச்சுட்டோம்னா சூப்பரான மீன் குழம்பு ரெடி. இதுக்கு தோசை தான் நான் இன்றைக்கி ஊற்றிருக்கேன். யூஸ்வலாக இட்லி ஊற்றுவோம், இன்றைக்கி தோசை. உப்பு எல்லாமே கரெக்ட் தானேங்க? நான் வெஜிடேரியன் தான். ஸோ மீன் போடுறதுக்கு முன்னாடி இந்த குழம்பு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். அதுதான் வந்து எனக்கு கிரேவி. அதுக்கப்புறம் நான் மத்தியானத்துக்கு மேலே ஏதாவது எனக்கு பிடிச்ச மாதிரி ஆர்டர் பண்ணிப்பேன். யூஸ்வலாக சண்டே ஆனால் இப்படி தான் நடக்குது. இல்லாட்டி மஷ்ரூம் இருந்ததுன்னா மஷ்ரூமில் ஏதாவது வறுவல் பண்ணி எடுத்துப்பேன். ஃபிஷ் ஒரு 4 பீஸ் ஃப்ரை பண்ணுறதுக்காக வாங்கிட்டு வந்திருந்தாரு. இதில் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு, எலுமிச்சம்பழ சாறு, கருவேப்பிலை பொடி, கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லாட்டி அரிசி மாவு ஏதாவது ஒன்று போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை பெரட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழித்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருவேன். ஈவினிங் ஜஸ்ட் ஒரு ஸ்நாக் டைம் மாதிரி 4 to 5 மாதிரி சாப்பிட்டுக்கிறது. அவ்வளோதான். காலையில் பிரஞ்ச் முடிஞ்சது. அண்ட் ஈவினிங் இந்த மாதிரி ஸ்நாக்கு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன டீ, இப்படி தான் வந்து யூஸ்வலாகவே சண்டே ரொட்டீன் போகும். நான் எப்போவுமே மீன் பொரிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். மீன் பொரிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, ஏதாவது முறுக்கு சுடுறேன்னா, பூரி சுடுறேன்னா எல்லாத்துக்குமே தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். மீன் பொரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயை நான் அப்படியே டிஸ்கார்ட் பண்ணிடுவேன். அது திரும்ப யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் இதுவே பூரி சுடுறது, வடை சுடுறது இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அதில் பெருசாக ஃப்ளேவரும் இறங்கியிருக்காது. அதனால அதை வந்து தோசைக்கு ஊற்றுறதுக்கு இல்லை நெக்ஸ்ட் டைம் குழம்பு ஏதாவது பண்ணும்போது அதில் ஊற்றுறதுக்கு நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணிப்பேன். பெங்களூர் வந்ததுலேருந்து மாவு அரைக்கல, கடையில் வாங்கின மாவை வச்சு தான் நான் அப்படியே ஓட்டிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி தட்டை இட்லிக்கு மாவு அரைக்கலான்னு சொல்லிட்டு அரிசி 4 பங்கு அப்படின்னா உளுந்து வந்து அதுக்கு 2 பங்கு நம்ம சேர்ப்போம். யூஸ்வலாக அரிசி 4 பங்குனா உளுந்து ஒரே ஒரு பங்கு மட்டும்தான் சேர்ப்போம். பட் இதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்ட்ராவாக போட்டால் தான் அந்த இட்லி வந்து நல்லா பஞ்சு மாதிரி வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதை போட்டு ஊற வச்சாச்சு. இதுக்கு வெந்தயம் போடணும்னு அவசியம் கிடையாது. அரைக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணணுன்னா அகெயின் ஒரு 1/2 கப்புக்கு அவல் இருக்கு இல்லையா, அவல், அந்த அவலே யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரைக்கும் போது சேர்த்து அரைச்சிடணும். அப்படி அரைக்கும் போது பார்த்திங்கன்னா இட்லி செம்ம சாஃப்டாக இருக்கும். தட்டை இட்லிக்கு பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட் இது. இதை நல்லா நீங்கள் கையில் நல்லா கலந்து எடுத்து வச்சிடணும். அப்போ தான் வந்து நல்லா புளிக்கும் மாவு. ப்ளஸ் பெங்களூரில் இங்கே நல்லாவே சில்லுன்னு இருக்குது. அதனால் புளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் நான் நல்லா கையை விட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சுட்டேன். ஒரு 8 மணி நேரம் புளிச்சா போதும். காலையிலத்துக்கு நம்ம அப்படியே இட்லி சுட்டுக்கலாம்.
அன்றைக்கி நைட்டு 18 வருஷம் கழித்து ஃபஸ்ட்டு டைம் ஐபிஎல் மேட்சை பெங்களூர் வின் பண்ணியிருக்கு. ஸோ அந்த மொமெண்ட்டை பெங்களூர் ஃபுல்லாக அவ்வளோ ஒரு ஆர்ப்பாட்டமாக கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஒரு 2 மணி நேரத்துக்கு பட்டாசு சத்தம் நிற்கவே இல்லை எங்கள் ஏரியாலையும். நெக்ஸ்ட் டே மார்னிங் பொறுமையாக தான் எழுந்திரிச்சோம். இந்த குட்டி பூதா வந்து லே லடாக்லேருந்து வாங்கிட்டு வந்தது. இவர் சன்லைட் பட்ட உடனே தலையாட்ட ஆரம்பிச்சிருவார். ரொம்ப க்யூட்டாக இருப்பார். நாம் ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்கும் அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி மாவு கரெக்டாக சூப்பராக ஊற்றி வந்திருக்கும். நம்ம இன்றைக்கி போய் தட்டை இட்லி ஊற்றி சாப்பிட போகிறோம்னு நினச்சிட்டு வந்து பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் கூட மாவு புளிக்கவே இல்லை. இத்தனைக்கும் கையெல்லாம் விட்டு நல்லா கலக்கி தான் எடுத்து வச்சுருந்தேன். பட் ஆனாலும் புளிக்கல. சரி ஓகே, வேறு வழி இல்லைன்ட்டு அதை என்னோட எனாமல்டு கேஸ்ட் அயர்ன் குக்வேருக்குள்ளே வச்சு லைட்டாக சூடு பண்ணி அந்த குக்வேருக்குள்ளே ஒரு ஸ்டாண்டு போட்டு வச்சுட்டேன். ஹோப்ஃபுல்லி அது இன்னொரு 1 மணி நேரத்துக்குள்ளே புளிச்சிரும், நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பார்க்க வந்தாச்சு. இங்கே கார்டனெல்லாம் நான் அப்படியே போட்டு போயாச்சு. நம்மளை பார்க்காம 1 மாதம் செடியெல்லாம் வாடி போயிருந்தது. ஆனால் ஒரு சில சர்ப்ரைசஸும் இருந்தது. இந்த தக்காளி செடி காஞ்சு போயிடுச்சு, பட் 3 பழம் இருந்தது. இந்த பிரம்ம கமலத்தில் 4-5 மொக்கு வச்சுருந்தது. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா போன வருஷம் ஃபுல்லாக இதில் மொக்கே வைக்கல. அப்புறம் நிறைய செடி காஞ்சிருச்சு. அஃப்கோர்ஸ் அதை எல்லாத்தையும் எடுத்து தூக்கி போட்டுட்டு மற்றது எல்லாத்தையும் ரெனியூ பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாதிரி கிளைம்பிங் பிளான்ஸ் எல்லாம் பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்கும், அந்தளவுக்கு இதை மெயின்டைனும் பண்ண வேண்டியது இருக்குது. இதெல்லாம் கொஞ்ச நாள் கவனிக்காமல் விட்டாலே இந்த மாதிரி காஞ்சு போன இலையெல்லாம் அதிகமாயிட்டு பார்க்குறதுக்கே அவுட் ஆஃப் ஷேப் ஆயிடும். ஸோ இதெல்லாம் அந்த காஞ்ச இலைகள் எல்லாம் உதிர்த்து விட்டுட்டு அதை கட் பண்ணி மறுபடியும் அதை வந்து ரீப்ளான்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்க்குறது நல்லா புஷியாக அழகாக இருக்குது. வேலை என்னமோ மேக்ஸிமம் 10 to 15 மினிட்ஸ் ஆச்சு. அதில் கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷனோ வேறு லெவல். ஆனாலும் அந்த வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு 4 நாள் ஆயிடுச்சு. அப்போன்ட்டு 4 நாளாக அதை தள்ளி போட்டே வந்தாச்சு. ஃபைனலி இன்னைக்கு நம்ம இதை தொடரோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் வேறு எதையும் திங்க் பண்ணாமல் அந்த பிளான்ட்டை எடுத்து கீழே வச்சு அதை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. 2 மாதமாக இதுக்கெல்லாம் எதுவும் கம்போஸ்ட் இந்த மாதிரி எதுவும் போடலை. ஸோ அதனால் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாகிடுச்சு. அதனால் கம்போஸ்ட் மண்ணெல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லா பிளான்ட்ஸ்க்கும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு விட்டேன். ஒரு சில பிளான்ட் ரொம்ப ஓவர் க்ரோ ஆகிடுச்சு. அதெல்லாம் அப்படியே காற்றுக்கு கீழே விழுந்துக்கிட்டே இருந்தது. ஸோ அதெல்லாம் நிறையா இடத்த மாற்றி வச்சுட்டு இருந்தேன். இந்த மாதிரி இந்த மிளகு தக்காளி கீரையெல்லாம் ஒரு சில பிளான்ட்டில் நிறையா விழுந்து முளைச்சி கிடந்தது. இது என்றைக்கோ எந்த காலத்துலேயோ ஒரு தடவை மிளகு தக்காளி கீரையை போட்டு வச்சுருந்தேன். அது ஆனால் இன்னமும் அது வந்துக்கிட்டே இருக்குது. இந்த சக்குலண்ட் பிளான்ட்ஸோட கட்டிங்ஸ் வந்து ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ அதை ஒரு சின்ன கப்பில் போட்டு ப்ரொபகேட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். அந்த சாண்டு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா நியூட்ரிஷியஸாக இருக்கணும். முக்கியமாக கம்போஸ்ட் சாயில் அப்படின்னா நல்லாவே சூப்பராக வரும் பிளான்ட்ஸ் எல்லாமே. இதுவரையிலும் நான் நிறைய சக்குலன்ஸ் ப்ரோபகேட் பண்ணியிருக்கேன். ஆனால் 1-2 தடவை தான் பாஸ் ஆகிருக்கு. மற்றதெல்லாம் ஃபெயில் தான் ஆகிட்டுருக்கு. பட் விடாமல் மறுபடியும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம். ஏதாவது ஒரு டைம் நமக்கு கரெக்டாக வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். இந்த பெரிய பேக்கில் ஆல்ரெடி ஒரு கருவேப்பிலை செடி இருந்தது. அது ஆல்மோஸ்ட் மரமே ஆயிடுச்சு. அண்ட் பக்கத்தில் நிறைய கண்ணும் முளைச்சிருந்தது. அது எல்லாமே நாங்கள் ஒரு டிசம்பரில் ஊருக்கு போயிருந்தப்போ அந்த பனிக்கோ என்னமோ ரொம்பவே காஞ்சிருச்சு. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு ஊர்லேருந்து கொண்டு வந்த இன்னொரு செங்காமத்தலை செடியை வச்சாச்சு. இந்த கார்டன் வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நான் கிச்சன் வரும்போது ஒரு 2 மணி நேரமே ஆயிடுச்சு. பட் கார்டனை க்ளீன் பண்ணதில் ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபிகேஷன். ஸோ அதோட கிச்சனுக்குள்ளே வந்தேன். இங்கேயும் வந்தாலும் அந்த மாவு சூப்பராக புளிச்சு வந்திருந்தது. நல்ல வேலை மாவு வாங்கணும், புளிக்கலைன்னா சரி ஓகே ஆர்டர் பண்ணி மாவு வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் மாவு சூப்பராக புளிச்சு வந்துட்டனால அதையே ஊற்றியாச்சு. இதில் அப்படியே பொடியெல்லாம் நிறைய போட்டு அதுக்கு மேலே எண்ணெய் ஊற்றி குழப்பி சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். பெங்களூரில் நிறைய ரோட் சைட் ஷாப்பில் இந்த பிசி தட்டை இட்லின்னு விற்பாங்க. ஸோ பெங்களூரில் இருக்கீங்கன்னா இதை உங்களால் ரிலேட் பண்ணிக்க முடியும். இந்த சுட இட்லியில் பொடி போட்டு அதில் நிறையா எண்ணெய் ஊற்றி சாப்பிட்றது அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். ஒரு இட்லி சாப்பிட்டாலே போதும், செம்ம ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும். எவ்வளோதான் பொடி வச்சு சாப்பிட்டு சூப்பராக இருந்தாலுமே நமக்கு ஒரு சட்னி இல்லாமல் சாப்பிடும்போது ஒரு திருப்தியாக இருக்காது. அதனால் அதையே மிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு தேங்காய் இல்லாத தேங்காய் சட்னி இருக்கு இல்லையா, அதை 5 மினிட்ஸில் ரெடி பண்ணிட்டேன். இதுக்கு எண்ணெயில் நிறைய வெங்காயத்தை போட்டு வதக்கி அது கூட பச்சை மிளகாய் அண்ட் வேணுங்கிற அளவுக்கு பொட்டுக்கல்ல உப்பு, அவ்வளோதான் சிம்பிளான சட்னி ரெடி. இதை வேணும்னா நீங்கள் தாளித்து யூஸ் பண்ணிக்கலாம், தாளிக்காமையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிட்டோம்னா நீர் சட்னி மாதிரி இருக்கும். இதை வந்து இந்த இட்லிக்கு மேலே நிறைய ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். என்கிட்ட தட்டை இட்லி ஸ்டாண்டு கிடையாது, அதனால் ஒரு சின்னதாக பிளேட் இருந்தது, அதுலேயே ஊற்றி எடுத்துக்கிட்டேன். உங்ககிட்ட டிஃபன் பாக்ஸ் மூடி இருந்ததுன்னா அதை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம், சூப்பராக வரும். நாளைக்கு ஸ்கூல் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற தாட் எதுக்கு மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நாளைக்கு புயல் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸுக்கு பக்காவாக மேட்ச் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. உங்களை எத்தனை பேர்த்துக்கு அப்படி தோணுச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
அடுத்த வாரத்துலேருந்து தான் மீல் ப்ரிப்பிங், மீல் பிளானிங், ஸ்நாக்ஸ் பிளானிங் இதெல்லாம் பண்ண போகிறேன். அதனால் இந்த வாரத்துக்கு ஸ்நாக்ஸுக்கு அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக ஏதாவது ஃப்ரூட்ஸ் தான் நம்ம கொடுத்து விட முடியும் அப்படின்னு சீசனல் ஃப்ரூட்ஸு, ஆப்பிள், கொய்யாப்பழம் இந்த மாதிரி ஈஸியாக கட் பண்ணி கொடுத்து விட்ற ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. அஃப்கோர்ஸ் டேட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு இது எல்லாத்தையும் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு இல்லாததை லைட்டாக வேணுங்கிற அளவுக்கு ரீஸ்டாக் பண்ணியாச்சு. இந்த மியூசல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே நம்மளுக்கு டக்குன்னு எதுவும் ஸ்நாக் இல்லைன்னா இதை வந்து பாலில் கலந்து கொடுத்துடலாம். அதுக்காக அது ஒரு பேக்கெட்டும் வாங்கி வச்சாச்சு. இந்த பாத்திரம் விளக்குற ஸ்க்ரப்பர் சூப்பர் மார்க்கெட்டில் நல்ல டீல் கிடச்சிது. 6 பீஸஸ் சேர்ந்து 99 ருபீஸ் தான். ஸோ அதை வந்து ஒரு பஞ்ச் வாங்கிட்டு வந்திருந்தேன். கொத்தமல்லி, புதினா ரெண்டுமே ஸ்கூல் டிஃபன் பாக்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சடனாக ஒரு புலாவ் பண்ணோன்னா இந்த ரெண்டும் இருந்தால் டக்குன்னு பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அதையும் ரீஸ்டாக் பண்ணியாச்சு. ஊர்லேருந்து பெங்களூர் வந்தோடனே எல்லாரும் லைட்டாக சிக்காயி சரியானோம். மேபி அது இந்த அலர்ஜிக்னாலையான்னு தெரியல. ஏன்னா இங்கே வந்த உடனே ஃபுல்லாக டஸ்டியாக இருந்திருக்கும் இல்லையா வீட்டில், அதெல்லாம் க்ளீன் பண்ணுறப்ப எல்லாத்துக்குமே எப்பவுமே இது ஒரு தடவை வந்துட்டு தான் போகும். அப்போ தான் நிறைய மெடிசன் எக்ஸ்பைரி ஆகிருக்கிறத பார்த்தேன். ஸோ அதை எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி தூர போட்டாச்சு. தூர போடும்போது தான் இந்த மெடிசின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம செடிக்கு வந்து ஃபர்டிலைசராக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ரீல் பார்த்தேன். அதுக்காக அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை போடும்போது நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக காட்டுறேன். இந்த பிளேடு வந்து நான் வேக்சிங்காக வாங்கினேன். பட் அதெல்லாம் கம்ப்ளீட்லி யூஸ்லெஸ். அதையும் சேர்த்து தூக்கி போட்டாச்சு. நான் எப்போ இந்த ரேப்பரை போட்டு வச்சேன், ஆனால் அடுத்த நாள் ஸ்கூலுங்கிறப்ப தான் புஜு எடுத்து அது எல்லாத்தையும் கவர் பண்ண ஆரம்பித்தார். அவங்க அப்பாவும் அவனும் சேர்ந்து கொஞ்சம் பாதி புக்குக்கு போட்டாங்க, மிச்சத்தெல்லாம் அப்படியே வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அதை நான் தான் கவர் பண்ணி எடுத்து வச்சேன். இந்த கபோர்டு இது வருஷம் ஒரு தடவை கரெக்டாக இதை க்ளீன் பண்ணுவேன். போன வருஷம் கரெக்டாக ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முந்தின நாள் இந்த புக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கிளியர் பண்ணி எடுத்து வச்சோம். இது தேவைப்படுற யாராவது இதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாண்டர்ட் படித்த குழந்தைங்களுக்கு கொடுக்கறது, அப்படியே இல்லாட்டி இது பேப்பர்காரனுக்கு போட்டுருவோம். நோட்ஸு, புக்ஸு, பேப்பர்ஸ்னு எல்லாம் இருந்தது. அது எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணிவிட்டு அந்த புதுசெல்லாம் கவர் பண்ணியாச்சு இல்லையா, அதை வந்து இப்போ அந்த பிளேஸில் எடுத்து ப்ராப்பராக அடுக்கி வச்சுட்டோன்னா இதுக்கப்புறம் டெய்லியும் அங்கேருந்து நோட் புக்ஸ் எல்லாம் வேணுங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அவனுக்கும் எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. இந்த வேலையை எப்படியும் இன்றைக்கி பண்ணி தான் ஆகணும். இதை போஸ்ட்பான் பண்ணிக்கிட்டே இருந்தால் ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சாச்சு. இந்த கபோர்டை பாருங்களேன் எவ்வளோ அழுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வருஷம் ஆயிடுச்சு க்ளீன் பண்ணி. பட் புக்ஸை எடுக்கிறது வைக்கிறது மட்டும்தான். ஆனால் இவ்வளோ எப்படி அழுக்காச்சுன்னு எனக்கும் புரியல. என்கிட்ட இந்த பயோ என்சைம் இருக்குது, அதை கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஸ்க்ரப்பர் வச்சு ஸ்க்ரப் பண்ணி தொடச்சி விட்டாச்சு. கொஞ்சம் நேரம் காஞ்சதுக்கப்புறமா புக்ஸ் எல்லாம் உள்ளே எடுத்து அடுக்கி வச்சிட போகிறேன். ஆமாம். இந்த 2 குட்டி குட்டி டாய் சேர்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, இது ஐக்கியாலேருந்து வாங்கிட்டு வந்திருந்த ஒரு ஆர்கனைசர் தான் இது. இதில் நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். எங்களோடதே 2-3 ஹெட்செட் ஆயிடுச்சு, என்னோடதும் புஜுதும். ஸோ அதனால நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற 2 மட்டும் இப்படி இந்த சேரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது மேலே மாட்டி விட்டாச்சு. ஸோ எடுக்கிறதுக்கு ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போது வீடு வெக்கேஷன் மூட்லேருந்து ஸ்கூல் மூடுக்கு மாறிடுச்சு. நீங்களும் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த ஸ்கூலில் இந்நேரம் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ எல்லோரும் காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சிங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் பாய்.